இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சு போட்டியும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் போட்டிக்கு பிந்தைய சர்ச்சை அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவில் பூதாகரமாக உருமாறிட்டு இருக்கு. அப்படி போட்டிக்கு பின்னாடி என்ன சர்ச்சை வெடிச்சிருக்கு, அதில் இந்திய அணியோட பங்களிப்பு என்னவா இருக்குது, அதற்கு பாகிஸ்தான் என்ன எதிர்வினை ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஹல்காம் தாக்குதல்னால இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டா மட்டும் பாருங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி அப்படிங்கிறது நடந்தது. போட்டி தொடங்கின முதல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சர்ச்சையோடு தான் தொடங்குச்சு. அதாவது போட்டியோட டாஸ் போட வந்தப்பவே வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நல்லா பழக்கமான 2 கேப்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டாஸ்க்கு முன்னாடியே இயல்பாக பேசிப்பாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான நாட்கள்லே அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம களத்தில் பார்க்க முடியாது. ஸோ அப்படி தான் அந்த டே அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா டாஸ் போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, யார் வின்னிங் கேப்டனாக இருக்காங்களோ அவங்க ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதுதான் மேட்ச் ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 அணி வீரர்களுமே கை குலுக்கிக்கல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் கூட பார்த்துக்காம அப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே களத்தில். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு வரும்போது இந்தியா பவுலிங் போடுறாங்க. போட்டதுமே முதல் ஓவர்லேயே முதல் பந்தில் விக்கெட் எடுக்கிறாங்க. வழக்கமான ஆக்ரோஷம் அந்த செகண்டில் இருந்தது களத்தில். குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவோட செலிப்ரேஷன் மொமெண்ட் அப்படின்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த போட்டி பயங்கர விறுவிறுப்பாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் 2வது ஓவர் பும்ரா போடுறாரு, அவரும் ஒரு விக்கெட்டை எடுக்கிறாரு. அப்போவும் செம்மையாக போக போகுது மேட்ச். 2 விக்கெட் விழுந்துருச்சு பாகிஸ்தானுக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் போக 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 ஒரு பக்கம் பாகிஸ்தானோட விக்கெட்டுகள் விழுது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரன்னே அதிகமாகலை. அப்படிங்கும்போது இது ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டுற விதமாக தான் இந்த போட்டி இருந்தது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களோட கருத்தாக இருக்குது. கடைசியில் 20 ஓவர் முடிவில் பாகிஸ்தானால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா 127 ரன்கள். இருந்தாலும் பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதனால ஒரு டஃப் காம்படிஷனை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா அதுவும் நடக்கல. கடைசியில் இந்திய அணி வெற்றியை பதிவு செஞ்சுறாங்க. இந்த வெற்றியை பதிவு செஞ்சப்ப இந்திய ரசிகர்களோட கொண்டாட்டம் அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்தது கிரவுண்டில். அதே சமயம் அதாவது வெற்றி பெற்ற தருணத்தில் களத்தில் இருந்த இந்திய வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டனான சூரியகுமார் யாதவ், இன்னொரு பக்கம் சிவம் துபே இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. அதே சமயம் பாகிஸ்தான் அணி வீரர்கள் இருந்த பக்கமே இவங்க 2 பேருமே திரும்பி பார்க்காம மடமடன்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. கிரீஸை விட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. வழக்கமாக ஒரு போட்டி நடந்து முடியுது அப்படின்னா 2 வீரர்கள் களத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த டீமோட மற்ற வீரர்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து இறங்கி வருவாங்க. அந்த டீமோட பயிற்சியாளர் உள்ளிட்ட மற்ற எல்லாருமே கிரவுண்டுக்கு எதிரணி வீரர்கள் கூட அந்த கை குலுக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். என்னதான் அவங்க தோற்றுருந்தாலும் நல்லா விளையாடினீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு போவாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. சிவம் துவேவும் சூரியகுமார் யாதவும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்திய அணியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவுகள் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பரிசளிப்பு விழா அப்படிங்கிறது நடக்கும், ப்ரெசன்டேஷன் செரமனி. அதுக்கு வரும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு தோல்வியடைந்த அணியோட கேப்டன் தான் பேசுவார், என்ன நடந்தது, எந்த இடத்துல அவங்க தப்பெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் செரமனிக்கே பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சல்மான் அலி ஆகா கலந்துக்கல. இதுவுமே எதனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் கிட்ட இதை பற்றி கேட்கும்போது ஏன் நீங்கள் அந்த டீம் கூட கை குலுக்காம போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ சூரியகுமார் யாதவ் அதற்கு பதில் சொல்கிறாரு, கை குலுக்குதல் நிகழ்வு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ், இதை நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை தாண்டியும் சில விஷயங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. அதாவது விளையாட்டு மட்டுமே எல்லாமே இல்லை, அதை தாண்டின சில விஷயங்களும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த வெற்றியை நாங்கள் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்.
அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் முன்களத்தில் நின்று பணியாற்றின ராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து சமர்ப்பிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இதுக்கப்புறமா நடந்து தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதாவது இந்தியா மேலே பாகிஸ்தான் ஒரு கம்ப்ளைனை ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட. பிசிபி அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு போய் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து இந்த போட்டியில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட நடந்துக்கல. குறிப்பாக வந்து நடுவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்திய அணிக்கு தான் வந்து ஆதரவாக நின்னாங்க. அதாவது போட்டியோட டாஸ் போடப்படுறதுக்காக 2 அணியோட கேப்டன்கள் வரும்போதே பாகிஸ்தான் அணியோட கேப்டன் கிட்ட அப்போ இருந்த மேட்ச் ரெஃப்ரி ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியகுமார் யாதவ் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க அப்படின்னு. அதாவது இந்திய அணி உங்கள் கூட கை குலுக்க விரும்பலை, அதனால நீங்கள் அவர்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மேட்ச் ரெஃப்ரி வந்து சொன்னார் அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய அணி வீரர்களுமே வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து யாரும் எங்கள் கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணல, நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கிரவுண்டில், நாங்கள் போட்டி முடிஞ்சதுமே கிளம்பியெல்லாம் போல், நாங்கள் அங்கேயே அதே இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்க. சரி அப்போ டீம் கூட ஜாயின் பண்ணி வருவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது அந்த டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவுகள் அப்படிங்கிறது மூடப்பட்டது. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் யாருமே வரல. இது வந்து எங்களை ரொம்பவே அவமதிக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுது, அதனால அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் செரமனிலையும் வந்து கலந்துக்காமல் புறக்கணிச்சோம் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அப்படின்னு வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சைட்லேருந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட. இந்த விவகாரம் அப்படிங்கிறது வந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறத தாண்டி இது வந்து 2 நாட்டோட உறவு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய சிக்கலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படி ஒரு விஷயத்த சூரியகுமார் யாதவ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து முன்னெழுப்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து இந்த போட்டியில் இந்தியா வந்து கலந்துக்கிட்டதுலேயே வந்து எங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது இந்திய மக்களோட உணர்வுகளை வந்துட்டு மதித்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இது பாராட்டப்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது எப்படி மாறுச்சு அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் தான் திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியாக பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. இந்த முடிவு அப்படிங்கிறது தன்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது, இந்திய நாட்டுக்காகவும் இந்திய இறையாண்மையை போற்றும் விதமாகவும் அணி வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு தான். அதன்படி தான் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டோம். அதனால தான் வந்து நான் டாஸ் போட போகும்போதும் அந்த அணியோட கேப்டன் கூட வந்து கை குலுக்கிக்கல. அதே மாதிரி வந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் யாரும் வந்து அவங்க கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக போகலை அப்படின்னு தன்னோட தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் அணி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா அது தொடர்பாக நிச்சயமாக வந்துட்டு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஒரு விசாரணை அப்படிங்கிறத நடத்துவாங்க. அந்த விசாரணையின் முடிவில் இந்திய அணிக்கும் அதே மாதிரி அவங்க வந்து குற்றம் சாட்டி இருந்தாங்கல்ல அந்த மேட்ச் ரெஃப்ரி, அவருக்கும் வந்து அபராதம் இந்த மாதிரியான ஏதாவது தண்டனைகள் விதிக்கப்படுமா, இல்லை இதை வந்து ஐசிசி கிட்ட கொண்டு போய் அங்கேருந்து வந்துட்டு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வந்து இந்திய அணியோட செயலை கடுமையாக சாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ வந்துட்டு அவமானப்படுத்த வேண்டியது எதுவுமே கிடையாது, அப்படி வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க விளையாடவே வந்திருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ போட்டி நடந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாகி இது இந்த ஆசிய கோப்பையை வந்து ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகியிருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அணிகள் வந்து ஒருவேளை 2 டீமுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாங்க அப்படின்னா அங்கேயும் இந்த 2 அணிகளும் பலப்பரீட்சை நடத்த வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம். ஸோ அப்படி உருவாகும் போது இப்போ நடந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி இன்னும் பெருசாக வந்து பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போவே வந்துட்டு இந்த அடுத்த போட்டிகளுக்கான எதிர்பார்ப்பை கூட்டுற ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பதற்றத்தை கிளப்பக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு.